ராகு கேதுவால் அதிகம் பாதித்த மகரம், கும்பம் மற்றும் கடகம் மற்றும் கன்னி நேயர்களுக்கு வணக்கம். ஓம் மச்சமணி குருதேவரே போற்றி. ஓம் முருகப்பெருமானே நமக. அதாவது ராகு கேது பயிற்சியாகி சுமார் 5 மாதம் ஆகிவிட்டது. இதில் அதிக பாதிப்பு யார் யாருக்கென்றால் மகர ராசி, கடகராசி, கன்னிராசி, 4வதாக கும்பராசி. இதில் மகரம் பணத்தட்டுப்பாடு அதிகமாக பாதிப்புள்ளாகியுள்ளது. அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் அவள் திருப்தி காண்ப முடிவதில்லை. அதே போல்தான் கடகராசிக்கும் 2ஆம் இடம் 8ஆம் இடம். பொதுவாக 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு. குடும்பத்தை கவனிக்க இயலாது, பணம் பற்றாக்குறையாக இருக்கும். அதே நேரத்தில் தொழில் முட்டுக்கட்டையாக இருக்கும். மீறி தொழிலுக்கு போனால் அவமானம் அதிகமாக ஏற்படும். ஏனென்றால் கேது அவமானம், திறமை இருந்தும் பலனில்லை என்று கடகராசி, மகர ராசி அன்பர்கள் இருப்பார்கள். கன்னிராசி அதேபோல், அதாவது கன்னிக்கு 12இல் கேது, 6இல் ராகு, அவர்களும் அதே பாதிப்பு தான். ராகு கேது பயிற்சியில் அதிக பாதிப்பு மகரம், கும்பம், கன்னி மற்றும் கடகராசி. இதில் அதிக பாதிப்பு மகரம், கடகம் ப்ளஸ் கன்னி. லேசான பாதிப்பு கும்பம். இதில் சில பேர் பாதிக்காமல் இருப்பார்கள். இதற்கு சுய ஜாதகத்தில் மிதுன ராசியில் குரு இருப்பது, அதே நேரத்தில் மீன ராசியில் குரு இருப்பது. கன்னிராசியினர் தப்பிக்கிறார் என்றால் சிம்மத்தில் குரு, அவர் சுய ஜாதகத்தில் இந்த 3 இடத்தில் குரு இருந்தால் அவர்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் தப்பிப்பார்கள். அதே நேரத்தில் பாதிப்பு உண்டான பரிகாரங்கள், மேக்சிமம் நீங்கள் ஜாமீன் போடக்கூடாது. பாதிப்பு உண்டான பரிகாரங்கள் ரீசார்ஜ் யாருக்காவது பண்ணிவிடலாம். அதே நேரத்தில் ரயில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணலாம். அதே நேரத்தில் திருநங்கைகளுக்கு உதவலாம். அந்த பாம்பு புத்து இருக்குது பார்த்தீங்களா, பாம்பு புத்துன்றத பாம்பு சிலை பின்னி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் பால் ஊற்றலாம். முக்கியமாக இஸ்லாம் நண்பர்களுக்கு உதவலாம். பள்ளிவாசல்களுக்கு சென்று அங்குள்ள தான தர்மங்களில் ஈடுபடலாம். ராகு கேது பயிற்சிகளுக்கான பாதிப்பு உண்டான ராசிகளுக்கு உண்டான நிவர்த்திகள். நன்றி, வணக்கம். குரு முருகன் ஜோதிடம்.